ஒரு அழகான கிராமத்தில் தாவீது என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் வீட்டில் பல சகோதரர்கள் இருந்தார்கள். தாவீது அவர்களில் மிகச் சிறியவன். அவனுடைய வேலை ஆடுகளை மேய்ப்பது. தாவீது ஆடுகளை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டான். ஓநாய் அல்லது கரடி வந்தால் கூட அவன் தைரியமாக ஆடுகளை காப்பாற்றுவான். ஆடுகளுடன் இருக்கும்போது அவன் தேவனைப் பற்றி இனிய பாடல்கள் பாடுவான். தேவன் அவன் இதயத்தை மிகவும் விரும்பினார். ஒரு நாள் தேவனுடைய தீர்க்கதரிசி சாமுவேல் தாவீதின் வீட்டிற்கு வந்தார். தேவன் தாவீதையே எதிர்கால ராஜாவாக தேர்ந்தெடுத்திருந்தார். எல்லோருக்கும் தெரியாமல் சாமுவேல் தாவீதை ஆசீர்வதித்தார். தாவீது பணிவாக இருந்தான், பெருமை கொள்ளவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் போர் நடந்தது. பெலிஸ்தியரின் பக்கம் இருந்து கொலியாத் என்ற மிகப்பெரிய பலவான மனிதன் வந்தான். அவனை பார்த்து எல்லா வீரர்களும் நடுங்கினார்கள். அப்போது தாவீது போர்க்களத்திற்கு வந்தான். நான் தேவனை நம்புகிறேன், அவர் என்னுடன் இருக்கிறார் என்று அவன் தைரியமாக சொன்னான். தாவீது வாள், கவசம் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் கல்லெறி கருவியும் ஆற்றிலிருந்து எடுத்த 5 மென்மையான கற்களையும் மட்டும் எடுத்த. அவன் மக்களை அன்புடன் ஆளினான். தேவனை நேசித்து பல அழகான பாடல்கள் எழுதினான். அந்த பாடல்கள் இன்று சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நீதி, உண்மையான பலம் நமது உடலில் இல்லை, நமது விசுவாசத்திலும் தைரியத்திலுமே உள்ளது.